ஆண்டவரோட பிள்ளைங்களா நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானவர் தூய ஆவியானவர். இந்த உலகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய பணிகளை செய்வதற்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நமக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டவர் இந்த தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம பெந்தகோஸ்தே பெருவிழாவுக்காக இப்போ காத்துட்டு இருக்கோம். வை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு கேட்டால், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஆல் இன் ஆல். தூய ஆவியானவர் எல்லாமுமானவர். ஏன்னா தந்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அமைச்சார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டுட்டு போன துணையாளர், நமக்காக கொடுத்திருக்கிற தேற்றரவாளர், துணையாளர் தான் தூய ஆவியானவர். அதனால தூய ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஆண்டவர் தந்தை இறைவனும் இருப்பாரு, ஜீசஸ் கிரைஸ்டும் அந்த இடத்துல இருப்பாரு. அதே போல தூய ஆவியானவர் மாதா அம்மாவினுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு நாம பார்க்கிறோம். தூய ஆவியானவருடைய பத்தினி மாதா அம்மா. மம்மா மேரி இஸ் a bride of the Holy Spirit. அதனால கண்டிப்பா தூய ஆவியானவர் இருக்கிற இடத்துல மாதா அம்மா இருப்பாங்க. மாதா அம்மா இருக்கிற இடத்துல எல்லா புனிதர்களும் வானதூதர்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள தான் குவீன் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், குவீன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அண்ட் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மாதா அம்மா அனைத்து வானதூதர்கள், அனைத்து புனிதர்களின் ராக்கினி, எல்லாத்துக்குமே அரசியா இருக்கிற மாதா அம்மா. மாதா அம்மா இருக்கிற இடத்துல எல்லாருமே இருப்பாங்க. அதனாலதான் தூய ஆவியானவர் இருக்கும்போது தந்தை இறைவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மாதா அம்மா, புனிதர்கள், வானதூதர்கள், அனைத்து விண்ணக சேனைகளுமே நம்ம கூட இருப்பாங்க.